தமிழன் என்றுரைத்தால் நாம் உடன்பிறப்பே. முகலாயர்களின் படையெடுப்பு வட இந்தியாவில் நடந்து கொண்டிருந்த பொழுது அதன் தாக்கம் ஏதுமறியா ஒரு கிராமத்தில் நடந்தது இந்த அதிசயம். மன்னராட்சி நடந்து கொண்டிருந்த அந்த கிராமத்தில் மக்கள் வழக்கம்போல் ஒரு நாள் நதிக்கரையோரத்தில் மாடு மேய்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒரு மாடு ஆற்றங்கரையின் ஓரமாக சென்று மேய்ந்த பொழுது அதன் காம்பிலிருந்து விடாமல் பால் சுரந்து கொண்டிருந்தது. இதை கண்ட மக்கள் ஆச்சரியத்துடன் உடனடியாக சென்று மன்னரிடம் இவ்விஷயத்தை கூறினர். இதை கேள்விப்பட்ட மன்னரும் ஆட்களை அனுப்பி அவ்விடத்தை தோண்ட சொன்னார். அப்பொழுது பூமிக்கடியில் ஒரு மனித தலை வடிவிலான சிலை கண்டெடுக்கப்பட்டது. அன்று இரவே மகாராணியின் கனவில் அச்சிலை தோன்றி தனக்கு கோவில் கட்டுமாறு கூறியது. இதனை மகாராணி மன்னரிடம் தெரிவித்ததும் மன்னரும் அச்சிலைக்கு கோவில் எழுப்பி பொதுமக்களுக்கு வழிபாடு செய்ய ஏற்பாடு செய்தார். அன்றிலிருந்து இன்று வரை அத்தலையின் வரலாறு தெரிந்து மக்கள் அனைவரும் அக்கோவிலுக்கு சென்று கடவுளாக வழிபட்டு வேண்டும் வரங்களை பெற்று வருகின்றனர். யார் அந்த கடவுள்? எங்கு இவ் அதிசயம் நிகழ்ந்தது? சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவுக்குள் வாருங்கள். கிபி 1027ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள சிகார் எனும் மாவட்டத்தில் காது என்ற கிராமத்தில் நடந்ததுதான் இந்த அதிசயம். இக்கோவிலில் வணங்கப்படும் தெய்வமானவர் காட்டு சியாம்ஜி என்று மக்களால் அழைக்கப்படுகிறார். இவரின் வரலாறு மகாபாரதத்தில் பார்ப்பரிக்கா எனும் கதாபாத்திரமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. பஞ்சபாண்டவர்களில் இரண்டாம் அவன் பீமன். அவனுக்கும் அரக்க குலத்தைச் சார்ந்த இடும்பிக்கும் கடோத்கஜன் எனும் மகன் பிறந்தான். பின்னர் அந்த கடோத்கஜனுக்கும் மூர்வி இனத்தை சேர்ந்த மௌர்வி என்ற பெண்ணுக்கும் பிறந்தவன்தான் இந்த பார்ப்பரிக்கா. சுருக்கமாக சொன்னால் பீமனின் பேரனாவான் பார்ப்பரிக்கா. சிறுவயது முதலே மிக வீரமான இளைஞனாக திகழ்ந்தான் பார்ப்பரிக்கா. சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்து அவரிடம் இருந்து 3 அம்புகளை வரமாக பெற்றான். அதனால் அவன் தீன்பந்தரி என்று அழைக்கப்பட்டான். மேலும் அதே சமயத்தில் அக்னி தேவனிடம் இருந்து யாராலும் அழிக்க முடியாத ஒரு வில்லினையும் வரமாக பெற்றான். அதன் பின்னர் குருசேத்திர போர் பற்றிய தகவல் பார்ப்பரிக்காவுக்கு கிடைக்கப் பெறுகிறது. தனது மூதாதையர்கள் பங்கு பெறும் குருஷேத்திர போரை நேரில் காணவும் அப்போரில் கலந்து கொள்ளவும் ஆவல் பெற்ற பார்ப்பரிக்கா தனது தாயிடம் சென்று அப்போரினில் கலந்து கொள்ள அனுமதி கேட்கிறான். அப்பொழுது அவனது தாயும் போரில் எந்த அணி தோற்கும் நிலையில் உள்ளதோ அந்த அணியின் பக்கம் நின்று போர் செய்ய வேண்டும் என வாக்குறுதி பெற்று அவனை போருக்கு அனுப்புகிறார். போகும் வழியில் கிருஷ்ணனை சந்திக்கிறான் பார்ப்பரிக்கா. அப்பொழுது கிருஷ்ணன் மகாபாரத போரை ஒவ்வொரு வீரரிடமும் முடிப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். மகாபாரதத்தில் அனைத்து மாவீரர்களும் சில வாரங்களாவது ஆகும் என கூறினார்கள். ஆனால் பார்ப்பரிக்காவோ தான் இப்போரினை 1 நிமிடத்தில் முடித்துவிட முடியும் என கூறினார். இதனை கண்டு வியந்து போன கிருஷ்ணன் அது எவ்வாறு என சோதிக்க விரும்பினார். அதற்கு அவ்வீரன் தன்னிடம் இருக்கும் சிவபெருமானின் 3 அம்புகள் பற்றி கூறுகிறார். அதில் ஒரு அம்பானது தான் அழிக்க நினைக்கும் அனைத்து இலக்குகளையும் குறிவைத்து விடும் என்றும், 2வது அம்பானது மற்ற அனைவரையும் பாதுகாக்கும் எனவும், 3வது அம்பானது குறிவைத்த இலக்குகளை அழித்தொழிக்கும் எனவும் கூறுகிறார். இதனை உறுதிப்படுத்த வேண்டி கிருஷ்ணன் ஒரு பெரிய மரத்தை காட்டி அம்மரத்தில் இருக்கும் இலைகளை மட்டும் அழிக்குமாறும் அம்மரத்தில் உள்ள கனிகள் மற்றும் பூக்களுக்கு எவ்வித சேதமும் ஏற்படக்கூடாது எனவும் உத்தரவிடுகிறார். அதற்கு அவ்வீரன் ஒப்புக்கொண்ட பொழுது
ஒரு இலையை அம்மரத்திலிருந்து பீத்து தனது காலடியில் வைத்துக் கொள்கிறார் கிருஷ்ணன். இதை அறியாத பார்ப்பரிக்காவும் தனது அம்புகளை வில்லில் பூட்டி அம்மரத்தை நோக்கி எய்துகிறார். அந்த அம்புகள் மூன்றும் அதனுடைய வேலையை தரமாக செய்து முடிக்கிறது. கடைசி அம்பானது மரத்தில் இருந்த அனைத்து இலைகளையும் உதிர்த்துவிட்டு கிருஷ்ணனின் காலடியை வந்து சுற்றி கொண்டிருந்தது. கிருஷ்ணன் காலை தூக்கியவுடன் அவரது காலடியில் இருந்த அந்த இலையும் அழித்து முடித்து திரும்பவும் அவ்வீரனிடம் சென்று சேர்ந்தது. இதை கண்ட கிருஷ்ணன் அவர்களும் இவ்வீரன் போரில் கலந்து கொள்ளாமல் இருப்பதே சிறந்தது என எண்ணி அவ்வீரனிடம் எந்த அணியில் நின்று போரிடப் போவதாக கேட்டார். அப்பொழுது தன் தாயிடம் கொடுத்த வாக்குறுதிப்படி நான் தோற்கும் அணியில் நின்று போர் புரிவேன் என கூறுகிறார். ஆனால் இவ்வீரன் சேரும் அணியானது தானாகவே வெற்றி பெற்றுவிடும் என்பதால் இவர் கொடுத்த வாக்குறுதியின் முரண்பாட்டினை பற்றி விளக்குகிறார். அப்பொழுதுதான் பார்ப்பரிக்கா தான் எந்த அணியிலும் போர் புரிய முடியாது என புரிந்து கொள்கிறார். தான் என்ன செய்ய வேண்டும் என கிருஷ்ணனிடம் வினவிய போது கிருஷ்ணன் வழக்கம் போல் பார்ப்பரிக்காவிடம் அவரது தலையை தானமாக கேட்கிறார். கிருஷ்ணன் மீது மிகுந்த பக்தி கொண்ட பார்ப்பரிக்காவும் அதற்கு உடனே சம்மதிக்கிறார். ஆனால் இப்போரினை காண தான் ஆவலுடன் வந்ததாகவும் இப்போர் முடியும் வரை எனது கண்கள் போர்க்கள காட்சியை காண வேண்டும் எனவும் ஒரு வரத்தினை கிருஷ்ணனிடம் பெறுகிறார். கிருஷ்ணனும் அப்படியே ஆகட்டும் என கூறி அவ்வீரனின் தலையை வெட்டி பீமன் எடுத்து சென்று ஒரு உயரமான மலையின் மீது அத்தலையை வைக்கிறார். அங்கிருந்து 18 நாட்கள் நடைபெறும் மகாபாரத போர் முழுவதையும் பார்ப்பரிக்கா கண்டுகளிக்கிறார். போர் முடிந்தவுடன் பாண்டவர்கள் அப்போரினை பற்றி பார்ப்பரிக்காவிடம் சென்று கேட்கின்றனர். அப்பொழுது பார்ப்பரிக்கா 18 நாட்போர் முழுவதுமே தன் கண்களுக்கு காளி தேவியும் கிருஷ்ணனும் மட்டுமே தெரிந்ததாகவும் அவரே இப்போரின் மூலதாரி எனவும் போரில் கொல்லப்பட்டவர்கள் போரில் கொன்றவர்கள் அனைவருமே தனக்கு கிருஷ்ணனாகவே தெரிந்ததாக கூறுகிறார். மேலும் கிருஷ்ணரின் சுதர்சன சக்கரம் இப்போர் முழுக்க சுழன்று கொண்டிருந்ததை தான் கண்ணுற்றதாகவும் பார்ப்பரிக்கா கூறுகிறார். அதன் பின்னர் பார்ப்பரிக்காவின் ஆசைப்படி அவரது தலையானது ரூபாவதி ஆற்றங்கரையில் விடப்பட்டது. அவ்வாறு ரூபாவதி ஆற்றங்கரையில் மிதந்து வந்த அச்சிலைக்கு காது கிராமத்தில் உள்ள மக்கள் கோவில் எழுப்பி வழிபாடு நடத்துகின்றனர். இதே போன்று 18 நாள் போரினையும் தான் பங்கேற்காமலே தன்னைத்தானே களப்பலி கொடுத்து போரினை கண்டுகளித்த தென்னிந்தியர்கள் கொண்டாடும் அரவான் என்கிற கூத்தாண்டவரது வரலாறையும் இதற்கு முன் இந்த சேனலில் பதிவிட்டுள்ளோம். இருவரை பற்றிய கூற்றுகளும் வட மற்றும் தென்னிந்தியாவில் மாறுபட்டாலும் இருவரும் மகாபாரதத்தில் சொல்லப்படாத மாபெரும் வீரர்கள் ஆவார். மற்றும் ஒரு வீடியோவில் தங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.